Amen. Praise be to the wonderful name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் வரவேற்கிறேன். God is good அப்படின்னு சொல்லுங்களேன். God is good and His mercy endures forever. அவருடைய பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய போகிறோம். அவர் என்னை ஆள்பவர். Amen. அவர் என்னை ஆள்பவர். Amen. ஆள்பவர். God governs my life. என்னுடைய வாழ்க்கையை ஆள்பவர் அவர்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுங்களேன். அவர் என்னுடைய வாழ்க்கையை ஆள்பவர். Amen. Hallelujah. Because அவருக்கு மாத்திரம் தான் sovereignty, அதாவது ஒரு அதிகாரம் நம்ம வாழ்க்கை மேலே கொடுக்கப்பட்டிருக்குது இல்லை? Amen. Hallelujah. அவருக்கு மாத்திரமே அதிகாரம். Amen. Hallelujah. Praise God. Amen. நம்ம நாளைக்கு புயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்ல. நாளைக்கு there is a storm coming இல்லை, புயல் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருமே பீச்சுக்கு போகாதீங்க, நல்லதில்லை. ஆனால் நம்ம கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னா புயல் வரத்துக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்கணும், புயல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம் இல்லையா? மீன் எல்லாருமே போய் புயல் எப்படி வருது அப்படின்னு பார்க்கணுன்னு போவோம். மீன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், புயல் நேரத்தில் போக முடியாது, ஏன்னா எதுவுமே தெரியாது. புயல் வந்து முடிஞ்ச அப்புறமா போய் பார்க்கணும், அந்த புயல் எப்படி வந்துட்டு போச்சு, என்னென்ன டேமேஜஸ் பண்ணிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம போவோமா இல்லையா? நான் போயிருக்கிறேன், ஒரு வாட்டி போயிருக்கிறேன். புயல் முடிஞ்ச அப்புறமா நான் போயிட்டு பார்த்து புயலை பார்க்க முடியல, ஆனால் அந்த கடலின் சீற்றத்தை பார்த்து பயந்து கடல் பக்கம் கூட போகல, ரிட்டர்ன் உடனே வீட்டுக்கு வந்துட்டா, ஐயோ தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு. ஆமென். ஹல்லேலூயா. புயல் போன அப்புறமா கூட அந்த கடலின் சீற்றம் அதிகமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. புயல் போனாலும் கடலின் சீற்றம் அதிகமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பிஃபோர் த ஸ்டார்ம், அதாவது ஒரு புயல், ஒரு சைக்ளோன், அது வரத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்னஸ் இருக்கும். க்ளவுட்ஸ் எல்லாம் டார்க் ஆகிடும். ஏமேன். நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், புயல் வருதா வரலையா, மழை பெய்யுமா, ஃப்ளட் ஆகுமா, நம்ம வீட்டுக்கு ஒரு போட்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் இல்லை? ஏமேன். அது தவிர்த்து என்ன பண்ணுவாங்க, நியூஸ் சேனல்ஸில் எல்லாருமே வாட் தே வில் சே, ப்ரிப்பரேஷன். புயல் வரும்போது நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும், என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்டு இருக்கணும், எந்தெந்த இடத்துல ரெஃப்யூஜ் கேம்ப்ஸ் வைக்கணும், என்னென்ன we can prepare ourselves but we cannot avoid or stop the storm. Amen. Hallelujah. Amen. புயல் வருது யாருனாலையும் தடுக்க முடியாது, புயல் வந்து தான் ஆகும். நம்ம ஆனால் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், அந்த புயலில் எப்படி நம்ம நீந்து வரப்போகிறோம், அந்த புயல் தாண்டி எப்படி வரப்போகிறோன்றது ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். Amen. Hallelujah. Amen. Hallelujah. So during storm, இது புயலுக்கு முன்னாடி. During storm என்னன்னு பார்த்தீங்கன்னா chaos, எல்லாமே ஒரு குழப்பம்தான். நமக்கும் வெளி உலகத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாது, எந்த ஒரு ஃபோன் இருக்காது, கரண்ட் இருக்காது, ஃபோன் சார்ஜ் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. டிவி பார்க்க முடியாது, எங்கே தண்ணி நின்று இருக்குது, எந்த இடத்துல நம்ம போகக்கூடாது, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆமென். நம்ம எல்லாருமே ஒரு மெழுகுவத்தியை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கேண்டிலில் இந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பல புயல்கள் நம்ம பார்த்துருக்குறோம், இந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூரிங் த ஸ்டார்ம் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம கடல்கிட்டையும் போக முடியாது, ஏன்னா எதுவுமே தெரியாது, இருட்டாக இருக்கும், எவ்வளோ ஆக்ரோஷமாக அந்த கடல் இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. we don't know anything about during the storm. நம்ம வீட்டில் அடைக்கலமாக நம்ம உட்கார்றது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டார்மும் முடிஞ்சு போன அப்புறமா, ஒவ்வொரு புயலும் பாஸ் ஆகி போன அப்புறமா there is a raging sea, அதாவது அந்த கடல் ஓயாது, எப்பவுமே ஒரு ரேஜிங், அந்த என்ன சொல்கிறது, ஒரு ரேஜிங் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அலைகள் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துகிட்டே, நாட் அ நார்மல் சி. டெய்லியும் நம்ம பீச்சுக்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கவே இருக்காது, ஒரு ரேஜிங் சீயாக தான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி தான் we also go through. ஆமென். நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு புயல் வரும்போது அது முடிஞ்ச அப்புறமா when the problem ends, our heart is still disturbing. நம்மளுடைய இருதயம் கலகத்துக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும். புயல் போயிடுச்சு, ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் இருதயம் ஒரு கலக்கத்துக்குள்ளே இருக்கும். there's a ஒரு டிஸ்டர்பன்ஸ் in the heart, ஒரு ஷேக்கிங் இல்லை, ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அடிப்பட்ட விஷயத்தை நம்ம யோசித்து பார்க்கும்போது there is a shaking in the heart, ஒரு பயம், ஒரு ஃபியர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருமே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பீஸ் பி ஸ்டில். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மாத்திரம்தான் அதை சொல்ல முடியும், பீஸ் பி ஸ்டில். ஏன்னா
புயலின் மத்தியில ஒரு காம்னஸ் எடுத்துட்டு வந்த ஆண்டவர். Amen, hallelujah, amen, hallelujah. Let's turn to Psalms 89:9. சங்கீதம் 89:9. நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். Thou rulest the raging of the sea, when the waves thereof arise, thou stillest them. தமிழில் யாராவது? Amen. I'll try to read it in Tamil. தேவரீர் சமுத்திரத்தின் ஆழ்கிறவர், அடங்க பண்ணுகிற சமுத்திரத்தின் பெருமைகளை ஆழ்கின்ற கர்த்தர். Amen. சமுத்திரத்தின் பெருமைகளை ஆழ்கின்ற கர்த்தர். Amen. அதன் அலைகள் எழும்பும் பொழுது அவைகளை அடங்க பண்ணுகிறவர். Amen. Hallelujah. What a wonderful verse. இல்ல, சமுத்திரத்தின் பெருமைகளை ஆழ்கிற கர்த்தர். Amen. சமுத்திரத்துக்கு ஒரு பெருமை இருக்கு. Amen. Hallelujah. ஹீப்ரூலையும் அதுதான் சொல்லியிருக்குங்க. ஹீப்ரூவில் கொடுத்த வார்த்தை கியுத் அப்படின்வாங்க. கியுத்னா பெருமை. Amen. You rule over the pride of the sea. When the waves are uplift, you lower them. அந்த அலைகள் எழும்பும்போது நீங்க அமைதியாக்குறீங்க. Amen. Hallelujah. Amen. Hallelujah. கடலுக்கு பெருமை இருக்கா? மனுஷனுக்கு தான் இருக்கு. பட் ஆனால் கடலுக்கு பெருமை இருக்கா? ஏன்னா பைபிளில் கொடுத்துருக்கே, கடலுக்கும் பெருமைன்றது ஒன்று இருக்கு. Amen. Hallelujah. ஏன்னா ஜோப்லேயும் அதே வார்த்தையை தான் சொல்லியிருக்கு. ஜோப் 38:11 ஹீப்ரூவில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஹியர் அப் டு ஹியர் யூ மே கம். கடலுக்கு ஒரு எல்லையை குறிக்கிறார். இது வரைக்கும் நீ வரலாம், உன்னுடைய பெருமைகளின் அலையை இது வரைக்கும் நீ வர வைக்கலாம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறார். Amen. Hallelujah. கடலுக்கு ஒரு பெருமை இருக்குது. என்ன பெருமை அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதோட அந்த ரேஜிங், அதோட அந்த கியோத் அப்படின்னு சொல்கிற ஹீப்ரு வார்த்தை என்ன மீனிங்னா மேஜஸ்டின்னு அர்த்தமா. மாட்சிமை, மேஜஸ்டி, ப்ரைடு. ஒரு அந்த அலைகள் எழும்பும்போது அதுக்குள்ளே ஒரு ப்ரைடு. அந்த அலைகள் எழும்பும்போது நம்ம பார்க்கும்போது பயமாக இருக்கும். அதுதான் கடலின் பெருமை. Amen. Hallelujah. Amen. Hallelujah. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அதையும் ஆழ்கிறவர் கர்த்தர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதையும் ஆழ்கிறவர் கர்த்தர். Amen. Hallelujah. Psalms 107:29 says, He makes the storm calm, so that the waves therefore are still. அவர் புயலை அமைதியாக்கிறவர், அலைகள் அமைதியாக்கிறவர். அவர் புயலை அமைதியாக்கிறவர், அலைகள் அமைதியாக இருக்கிறவர். Amen. Hallelujah. Amen. I'm going to title my exhortation as the pride of the sea. சமுத்திரத்தின் பெருமைகள். Amen. Hallelujah. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், சமுத்திரத்தின் பெருமைகள், சமுத்திரத்தின் பெருமைகள். இங்கே நம்ம எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளுமே ஒரே ஒரு காமன் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே எல்லாரோட லைஃப்லேயும் புயல் வந்துட்டு போயிருக்கு. Amen. Hallelujah. Everybody has seen a storm. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டாம். இல்லை, ஒவ்வொருத்தருக்கு லவுடான ஸ்டாம், ரொம்ப பயங்கரமான ஸ்டாம். ஒருத்தருக்கு சைலண்ட்டாக போயிருக்கும் அந்த ஸ்டாம், ஆனாலும் அது ஸ்டாம் தான். இன்னொருத்தருக்கு திடீர்னு ஒரு புயல் வந்திருக்கும். அவங்களோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் வந்திருக்கும், ஒரு சடன் ஸ்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வருஷக்கணக்காக புயல் அடிச்சுட்டே இருக்கும். Amen. Hallelujah. பட் ஆனால் அதில் ஒரே ஒரு வாய்ஸ், only one voice has the authority to calm any kind of storm. ஒரே ஒரு வாய்ஸுக்கு மட்டும்தான் அந்த அத்தாரிட்டி இருக்குது. அது இயேசு கிறிஸ்துவின் வாய்ஸ் மட்டும்தான். Amen. Hallelujah. Amen. இன்றைக்கு நம்ம 5 விதமான ஸ்டாம்ஸ் பைபிள்லேருந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு எனிமி தான், அதோட சோர்ஸே ஒரே ஒருத்தர் தான். அதையும் பார்த்துட்டு போகிறோம். Amen. First one, மார்க் 4:35-41 வரைக்கும். Mark 4th chapter 35 to 41. Amen. He calms it, the raging sea. Amen. And the same day when the even was come, he said unto them, let us pass over unto the other side. சீஷர்களுக்கு சொல்றாரு, other side க்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. And when they had sent away the multitude, they took him even as he was in the ship, and they were also with him other little ships. And there rose a great storm of wind, and the waves beat into the ship, so that it was now full. Amen. And he was in the hinder part of the ship, sleeping on a pillow, and they awake him
and say unto him, Master, carest thou not that we perish? அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் அழிஞ்சு போகிறது நீங்கள் பார்க்குறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. And he rose and rebuked the wind and said unto the sea, Peace, be still. And the wind ceased, and there was a great calm. Amen. Hallelujah. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைபிள்ஸ் அவருக்கு ஒபே பண்ணாங்க. அந்த அக்கறைக்கு போகலன்னு சொன்ன உடனே அவங்க ஒபே பண்ணாங்க. அடுத்தது வந்து ஜீசஸும் அந்த போட்டில் ஏறிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. சீஷர்கள் அவருக்கு ஒபே பண்ணாத இல்லை, அவருக்கு ஒபே பண்ணாங்க. ஜீசஸும் அந்த போட்டில் ஏறிட்டார். சம்டைம்ஸ் ஸ்டார்ம்ஸ் வில் கம் பிகாஸ் யூ வாக் வித் காட். கர்த்தரோடு நீங்கள் நடக்கிறனாலேயே நமக்கு புயல் வரும். ஆமென். நாட் பிகாஸ் we are away from God. கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறனால புயல் வந்துடுச்சு எங்களுக்குன்னு சொல்ல முடியாது. கர்த்தரோட நடக்கிறனாலேயே வந்து புயல் வரும். ஆமென். ஹல்லேலூயா. இட் சேஸ், பைபிள் சேஸ் ஹியூஜ் ஸ்டார்ம், பெரிய சைக்ளோனா, பெரிய புயல் அப்படின்றது வந்தது. அந்த வேவ்ஸ் வந்து அந்த ஷிப்பில் இடிக்குது. எல்லாருமே அங்கே இருந்த பேதுரு, அந்திரேயா எல்லாருமே பயந்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பயப்படுற விஷயம் கர்த்தருக்கு பயம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஜீசஸ் வாஸ் ஸ்லீப்பிங். he was lying on a pillow. அவர் படுக்கையில் படுத்துட்டு இருக்கிறாருன்னு போட்டிருக்கு. இவங்க கதறாங்க, மாஸ்டர் எங்களை பாருங்க, நாங்கள் அழிஞ்சு போகிறத நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே, நீங்கள் பார்த்துட்டு அப்படியே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஜீசஸ் stood up, அதாவது arose and rebuked. ஆமென். ஹல்லேலூயா. பீஸ் பி ஸ்டில் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். இதில் வண்டர்ஃபுல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, they arose a huge ஸ்டார்ம் அப்படின்றாங்க. அதாவது ஒரு பெரிய புயல் வந்து எழும்பிடுச்சா, அது அடிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் எழும்பி நின்று அதை அதட்டுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய அந்த ஸ்டார்ம் அடிச்சிருக்குல்ல. அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஏதாவது ஒரு சிக்னஸ் வந்துடும் திடீர்னு. அதுவும் இந்த மாதிரி கிளைமேட்டில் திடீர்னு நம்மளுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சிக்னஸ். 5 நாள் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஃபேமிலியில் ஒரு கன்ஃபியூஷன், ஏன்ப்பா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லும். சில பேருக்கு அவங்களோட ஜாப், அவங்களோட வேலையில் ஒரு பிரச்சனை வந்துடும். ஆமென். ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை, வேலையில் ஒரு பிரச்சனை, ஒரு தெரியாத ஒரு ஃபியர், டிசப்பாயின்ட்மெண்ட், பல விஷயம் இருக்கும்போது நம்ம நினைக்கலாம், ஆண்டவரை என் வாழ்க்கையில் இவ்வளோ புயல் அடிக்குதே, நீங்கள் ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லும். நீங்கள் ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லும். ஆனால் வந்து ரிமெம்பர், ஹீ இஸ் a sovereign God. ஆமென். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை கர்த்தர் அடக்கிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. he rose up. ஆமென். அவர் எந்திரிச்சு நின்று அதை அடக்குறாரா. ஆமென். ஹல்லேலூயா. If you want God to raise up to your situation, we have to allow God. இல்லை, கர்த்தரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், மாஸ்டர்னு போயிட்டு தட்டி எழுப்புறாரு. அவர் அங்கே தான் இருக்கிறாரு. ஒரு பிரச்சனை நமக்கு வரும்போது கர்த்தர் அங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் he wants us to come to him. அவரிடத்துல வரணுன்றது தான் அவருடைய வாஞ்சை. ஆமென். அவரை ரெக்கக்னைஸ் பண்ணி அவர்கிட்ட வந்து, மாஸ்டர் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னும் போது உங்கள் பிரச்சனைக்கு பின்னாடி எந்திரிச்சு நின்று அதை அடக்க செய்கிறவர் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் இந்த ஜக்கரியா 2:13 ஒரு வண்டர்ஃபுல் வேர்ஸ் இருக்குது. பி சைலண்ட் ஆல் ஃப்ளெஷ் பிஃபோர் த லார்ட், for he has raised up from the holy habitation. கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து எந்திரிச்சிட்டாருன்னு சொன்னாலே மனுஷங்க எல்லாருமே சைலண்டாக இருங்க. ஏன்னா அவர் எந்திரிச்சாலே அதில் ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதில் ஒரு டெலிவரன்ஸ் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு பிளானை ஆயத்தை பண்ணுறதுனால தான் அவர் எந்திரிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், God is good. Amen. God is good அப்படின்னு சொல்லுங்க. Amen. God said peace be unto you. I mean peace be still அப்படின்னு சொல்றார். இந்த ரெண்டாவது சி அப்படின்னு பார்க்க போனார். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம், கடல் அலைகளை அமைதியாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இட்ஸ் a different sea. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். எசேக்கியேல் 29 chapter 3rd verse படிக்கலாம். எசேக்கியேல் 29th chapter 3rd verse. It's a different kind of sea. இது பார்த்தீங்கன்னா அது நார்மல் ஸ்டார்ம் கிடையாது. இட்ஸ் a spiritual storm. Amen. Hallelujah. Speak and say, thus saith the Lord God, behold, I am against thee, Pharaoh, king of Egypt, the great dragon, Valusarbam அப்படின்றாரு, that lieth in the midst of his river, which hath said, my river is mine, and I have made it for myself. Amen. Hallelujah. நைல் நதியை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேரோவை வந்து ஒரு வலு சர்ப்பமாக வந்து காமிக்கிறாங்க இந்த இடத்துல. ஆமென். நைல் நதிக்குள்ளே படுத்துக்கிட்டு, நைல் நதி வந்து இது என்னுடைய நதி, இது நான் உருவாக்குன நதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, he is a liar அப்படின்றாரு. ஆமென். நீ பொய்க்காரன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. This is a different kind of storm. இது வந்து புயல் வந்து அடித்து அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் a spiritual storm. ஆமென். கர்த்தர் உண்டாக்கினதை
அவன் வந்து கிளைம் பண்ணுறான். ஹீ சேயிங் இது என்னுடைய நதி, இது வந்து எனக்காக நானே செஞ்சுக்கிட்ட நதி அப்படின்னு சொல்கிறான். ஸ்பிரிச்சுவல் ப்ரைட், கரெக்டாக? ஆமென், ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் ப்ரைட், ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், அதாவது டீமானிக் என்ன சொல்கிறது, ஒரு கிளைம் ஓவர் காட்ஸ் கிரியேஷன். கர்த்தர் உருவாக்குன ஒரு விஷயத்து மேலே சத்ரு வந்து இது என்னது அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அடடட இது ஒன்றுது கிடையாது, திஸ் இஸ் நாட் யூ, ஐ வில் ரைஸ் அப் அகெயின்ஸ்ட் யூ. உன்னை நான் வில்டர்னஸ்னை தூக்கி போடுறேன், உன்னை கொன்னுட்டு நான் ஐ கிளைம் வாட் ஐ ஹவ் கிரியேட்டட். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் ஸ்டார்ம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வெறும் இந்த மாதிரி காற்றா அடிச்சுட்டு போகிறதில்ல. சம்டைம்ஸ் நம்ம மேலே வந்து பொய், யாராவது நமக்கு எதிர்க்க ஒரு பொய் சொன்னாலே அது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஸ்டாமாகவே வந்துடும். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளோட ஜெனரேஷன், நம்மளோட முற்பிதாக்கள், ஐ மீன் முன்னோர்கள், அவங்களால ஏதாவது ஒரு ஸ்டாம் நமக்கு இந்த ஜெனரேஷனில் வர வாய்ப்புகள் உண்டு. ஆமென். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், நம்ம ஒரு ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர்கிட்ட போராடிட்டு இருப்போம், அப்போ நமக்கு இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் வார், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஸ்டாம் எடுத்துட்டு வரத்துக்கு he has got all the powers, he has got the lies, powers இல்லை, லைஸ் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். when enemy claims what God raises up. ஆமென், ஹல்லேலூயா. சத்ரு வந்து நீங்கள் என்னுடையவன் அப்படின்னு சொன்னால் உடனே கர்த்தர் எந்திரிச்சிடுவார். ஆமென். எனிவே எப்போவுமே he can come and say, சத்ருவானவன் வந்து சொல்லலாம், ஆமென், your family is mine, உன்னுடைய குடும்பம் என்னது, உன்னுடைய பிள்ளைகள் என்னது, உன்னோட ஜாப் என்னது, உன்னுடைய மைண்டு, உன்னுடைய சிந்தை கர்த்தரை பற்றி யோசிக்கிறல அது என்னது, ஆமென், உன்னுடைய ஃபியூச்சர் என்னது அப்படின்னு சொல்லலாம். Amen. But God immediately he stands and says, no, your family it belongs to God. உன்னுடைய குடும்பம் என்னுடையது, உன்னுடைய பிள்ளைகள் என்னுடையது, உன்னுடைய அழைப்பு என்னுடையது. ஆமென். உன்னுடைய சமாதானம் என்னுடையது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சத்ரு வந்து அதை கிளைம் பண்ணலாம். எப்படி இந்த எசேக்கியேலில் வந்து போட்டிருக்கு, இந்த நதி என்னது அப்படின்னு சொல்லலாம், ஆனால் he cannot own it. இல்லை, உண்மையான ஓனர் வேறு யாரோங்க, நம்ம சொல்லிக்கலாம் இது என்னோடதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் த ரியல் ஓனர்ஷிப் பிலாங்ஸ் டு த லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், டிராகன், வலு சர்ப்பம் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அந்த மாதிரி வலு சர்ப்பங்கள் வர வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரோடைய நீங்கள் வாக் பண்ணும்போது ஸ்டாம் அப்படின்றது வரும், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படின்றது வர நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியூ டெஸ்டிமெண்ட்டில் ஸ்டாமை அதட்டுறாரு. அதுக்கப்புறமா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவர் போயிட்டு இந்த வலு சர்ப்பத்தை he is confronting him. this is not yours, இந்த நதிகள் ஒன்றுது கிடையாது, this is not yours, it is mine. அதுக்கப்புறமா he is coming and he is calming the sea. Amen, hallelujah. அடுத்தது மூணாவது கைண்ட் ஆஃப் sea பார்த்தீங்கன்னா இமீடியட்டில் ஜீசஸ் வந்து இந்த அந்த சீயை வந்து காம் பண்ணிவிட்டு உடனே வந்து he is going to the other side, he is going to a place called கேடரீனில் இருக்கிற ஒரு மனுஷன். ஏமேன், அவனை பார்க்க போகிறாரு. ஏமேன், ரைட் ஆஃப்டர் காமிங் த சி, உடனே வந்து அவனை பார்க்க போகிறார். அவனுக்குள்ள பலவிதமான ஒரு டிமானிக் ஸ்பிரிட்ஸ். நம்ம எல்லாருமே வி நோ தட் ஸ்டோரியில், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பட் ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு தெரியுமா தெரியாது. பட் ஆனால் அந்த ஸ்டாம் வந்ததுக்கு காரணமே அவனை போய் விடுவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டாமே வந்தது. ஏமேன், ஹல்லேலூயா. அந்த புயல் வந்த காரணமே இந்த மனுஷனை கர்த்தர் போய் விடுவிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த புயல் வந்தது. அதையும் அமைதிப்படுத்திட்டு கர்த்தர் போகிறார் அந்த இடத்துல. ஏமேன், அந்த மனுஷன் பார்த்திங்கன்னா யாருனாலையும் அவனை கட்டுப்படுத்த முடியாது. Amen, hallelujah. அவனுக்குள்ள he has got legion of spirits, அதாவது ஒரு ஆர்மி, எக்கச்சக்கமான ஸ்பிரிட்ஸ். அவனை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. he lived in tombs அப்படின்றாங்க, அதாவது குகைகளுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தான். நைட்டும் பகலும் ஒரு அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன் எப்படி கத்துவானோ அந்த மாதிரி கத்திட்டு இருந்தான். அவனை வெட்டிட்டு இருந்தான். ஏமேன், எல்லா மக்களும் அவன் பக்கத்தில் போகிறதுக்கு பயந்தாங்க. ஏமேன், he has got a storm in him. யாருக்குமே தெரியாத ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டார்ம் அவனுக்குள்ளே இருந்தது. பட் ஜீசஸ் saw that. Amen, hallelujah, hallelujah. கர்த்தர் அவனை பார்த்து அவர் இடத்துல போகிறாரு. அவனுக்குள்ளே இருந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, ஐயோ என்ன சொல்கிறது, டார்மெண்ட் பண்ணாதீங்க. he says torment, என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. Amen, and he says, Amen, hallelujah.
praise God, amen. Do not torment அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த 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 டீமன்ஸ் எல்லாமே வந்து கர்த்தரை கெஞ்சுது, என்னை பன்னிங்களுக்குள்ளாவது விட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் சரி போ பன்னிங்களுக்குள்ளே போய் நேராக எங்கே போகுதுன்னா பன்னிங்க சமுத்திரத்தில் போய் விழுந்து சாகுது. ஆமென். பிகாஸ் த சேம் ஸ்பிரிட் in Ezekiel 29 பார்த்த அதே ஸ்பிரிட் which claimed the rivers, என்னுடைய நதின்னு சொன்ன அதே ஸ்பிரிட் தான் இந்த மார்க் 5th சாப்டர்லையும் இருக்குது. அந்த ஸ்பிரிட் எல்லாரையும் நீ சொன்ன நதியிலே போய் விழுந்து சாகு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் sea அப்படின்னு சொன்னாலே ஒரு chaos, ஒரு கன்ஃபியூஷன், ஒரு டிமானிக் ஆக்டிவிட்டி, ஒரு ரிபல்லியஸ் திங்காக தான் வந்து பைபிள் எப்பவுமே சமுத்திரத்தை காமிக்குது. பட் ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது இட் cannot stand. The demons cannot stand. They rushed into the sea. ஓடி போய் அவங்க அந்த இடத்துல விழுந்துட்டாங்க. ஏன்னா சேவியர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருக்கும்போது அசுத்த ஆவிகளுக்கு எந்த ஒரு இடமோ இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அவன் நார்மலான ஒரு சிந்தையில் கர்த்தருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். அண்ட் த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the fourth one பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு sea. He walked on it. Amen. Matthew 14 chapter 20-33. இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கர்த்தர் வந்து sea மேலே நடக்கிறாரு. Amen. இதில் பார்த்தீங்கன்னா டிசைபிள்ஸ் வந்து இவருக்கு முன்னாடியே போயிடுறாங்க. they are traveling. Amen. they are in the middle of the night. அந்த இரவு ராத்திரி, நான் தான் சொன்னல ராத்திரியில் நம்ம புயலை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, பயம்தான் வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து they are traveling. இரவு நேரத்தில் ஒரு பெரிய ஸ்டார்ம், மறுபடியும் ஒரு பெரிய ஒரு புயல் எழும்புது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சீஷர்களும் they are fighting the storm, they are fighting it. அவங்க அதை எப்படி இருந்தாலும் வந்து அவங்க அதிலேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல தான் வந்து Jesus is walking on the water. Amen, hallelujah, amen. ஒரு இரவு வேலை, ஆமென். ரொம்ப ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன், பயங்கரமான கடல், பயங்கரமாக சீற்றம், எல்லாருமே பயப்படுறாங்க. பட் God is walking on the sea. That shows the authority. இல்லை, நீ உன்னுடைய நதின்னு சொல்லும், பட் ஆனால் அது மேலே நான் நடந்து வருவேன். ஆமென். He shows the authority over the seas. Amen, hallelujah. பீட்டர் நடந்தார், ஆனால் பயத்தில் உள்ளே போயிட்டாரு. பட் God lifted him up. Amen, hallelujah, amen, hallelujah. Storms that threatens us, இல்லை, நம்மளை பயம் பொறுத்துகிற ஸ்டார்ம்ஸ், நம்ம அதுக்குள்ளே முழுகி போலும். பட் ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதன் மேலே நடந்து வரவர். Amen, hallelujah, amen, hallelujah, praise God. And the last one is the sea that blocks. Exodus 14 சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம். இஸ்ரவேல் மக்கள் அப்படியே திரளான கூட்டம் ரெட் சி முன்னாடி நிற்கிறாங்க. Amen, hallelujah. அவங்களுக்கு பின்னாடி பார்த்தோன்னா பெரிய ஒரு ஆர்மி. ஃபேரோ அப்படின்னாலே வந்து நம்ம பார்த்தோம் வலு சர்ப்பம், குரோக்கடைல். அதாவது அரபிக் மொழியில் வந்து தனிம் அப்படின்னா குரோக்கடைல்னு சொல்லும், வலு சர்ப்பம்னு சொல்லும், பெரிய மீன்னு சொல்லும், எதுவாக இருந்தாலும் இஸ் அ ஈவில் பர்சன். அவர் பின்னாடி இருக்கிறார், அவரோட ஆர்மி பின்னாடி இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா கடல். ஆமென், பெருமைக்குரிய கடல். நான் வந்து இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. All that God did was just lift up your hands, Moses. Amen, hallelujah. கைகளை உயர்த்து அப்படின்னு சொன்னோடனே அந்த கடலை பிரிக்கிறார், அதோடைய பெருமைகளை பிரிக்கிறாரு. ஆமென், பிரிச்சுட்டு வட்டாந்தரையை காமிக்கிறாரு. அவங்க எல்லாருமே இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே நடந்து போனாங்க, ஆனால் ஃபேரோவால் மறுபடியும் அங்கே நடக்க முடியல. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பார்த்தோம். we saw raging sea, இல்லை, அதாவது ஒரு ரேஜிங் சீயை பார்த்தோம், அதை கர்த்தர் அமைதியாக்குனார். அதுக்கப்புறமா we saw எசேக்கியல்லேருந்து பார்த்தோம், அந்த வலு சர்ப்பம் வந்து இது என்னுடைய நதின்னு சொல்லும்போது அவர் இல்லை இது என்னுடைய நதி. இட்ஸ் a spiritual attack, it's a spiritual storm. இல்லை, அந்த இடத்துலையும் கர்த்தர் வந்து he rebuked. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிமானிக் ஸ்டார்ம், அதாவது வந்து இந்த லேஜியன், அந்த ஸ்பிரிட் வந்து நேராக வந்து என்ன பண்ணுறாரு கர்த்தர், இதுக்குள்ளே அமைச்சிடுறாரு, சீக்குள்ளே போய் விழுந்து சாவுன்றாரு. த்ரெட்டனிங் சி, எல்லாரையும் பயம் பொறுத்திட்டு இருந்த சி. அதாவது அந்த ஸ்டாமை பார்த்தவொடனே எல்லா சீஷர்களும் பயந்தாலும், பட் ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அது மேலே நடந்து வந்து he showed the authority over the sea. And the last one is the blocking sea. Amen. நம்மளுடைய பாதைகளை பிளாக் பண்ணுற ஒரு sea, அதை பிரித்து பாதை காட்டுறாரு. Amen, hallelujah, amen, hallelujah, praise God. He is the God over seas. Amen. கர்த்தர் இயேசு கிறிஸ்து, he is the God over seas. Amen, hallelujah. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், the pride of sea,
the pride of sea is governed by, amen, அதையும் ஆளுகை செய்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து. amen, hallelujah. இப்போ அவர் if he can calm it, he can walk on it. இல்லை, ஒரு புயலை அமைதிப்படுத்துகிறவர் அது மேலே நடக்கவும் முடியும், அது மேலே நடக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் அதை பிரிக்கவும் முடியும். amen, hallelujah. அதை பிரிக்கக்கூட வல்லமை உள்ளவர் இன்னைக்கு உங்களையும் அதன் வழியாக நடத்தி செல்ல முடியும். amen, hallelujah. சேம் authority, சேம் வாய்ஸ், சேம் victory. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.